Day 33 of our workout series. ஹூ! நேத்து நான் லா ஆஃப் இனர்ஷியா நியூட்டன்ஸ் ஓட லா படிச்சுட்டு இருந்தேன். அதில வந்து மோஷன்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மோஷன்லயும், ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயும் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுற வரைக்கும் இருக்கும். இது ஒர்க் அவுட் சீரிஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாக் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பார்ட்னர் வந்து கவுச்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, டேபிள் மேல இருக்கிற வாட்டர் பாட்டில உங்க பார்ட்னர் அவங்ககிட்ட பாஸ் பண்ண சொன்னா, நீங்க குயிக்கா போயிட்டு பாஸ் பண்ணிடுவீங்க. இதே நீங்க 2 பேருமே வந்து சோஃபால உட்காந்துட்டு ஒரு வெப் சீரிஸோ ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க பார்ட்னர் வந்து அந்த டேபிள் மேல இருக்கிற வாட்டர் பாட்டில பாஸ் பண்றியா? அப்படின்னு நீங்க எழுந்து போயிட்டு அத பாஸ் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அவங்களே செஞ்சுக்க கூடாதுன்ற ஒரு கொஸ்டின் கூட வரும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஒர்க் அவுட் சீரிஸ் வந்து எனக்கு கத்துக் குடுத்துருக்குது. இப்போ வந்து ஐ அம் ஏபிள் டு டூ ஹெச்ஐடிடி ஒர்க் அவுட்ஸ் ரெகுலரா ஈஸியாவும் பண்ண முடியுது. ஏன்னா அந்த மோஷன்ல என்னோட பாடி 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ் இருக்கிறது எனக்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரிலேட் பண்றது எதுவா இருக்கும்?